உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த யானைப்பாகன் மனைவிக்கு கோவில் அலுவலக உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை கனிமொழி வழங்கினார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெய்வானை என்ற 26 வயதான யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 18ஆம் தேதி இந்த தெய்வானை யானை தாக்கி யானைப்பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் இறந்த 2 பேர் குடும்பத்தினருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய், கோவில் நிர்வாகம் சார்பில் 5 லட்சம், கோவில் தக்கார் அருள்முருகன் சார்பில் 3 லட்சம், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது. மேலும் யானைப்பாகன் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என முதல்வர் தெரிவித்தார். இந்த நிலையில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் உதயகுமார் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழங்கி தந்தார். அவருடன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உட்பட பலர் உடன் வந்தனர். அவர்கள் உதயகுமார் மனைவி ரம்யா மற்றும் அவரது மகளை சந்தித்து ஆறுதல் கூறினர். அதைத் தொடர்ந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய கனிமொழி திருச்செந்தூர் கோவில் அலுவலக உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி கூறுகையில், உதயகுமார் குழந்தைகளின் கல்விச் செலவை முழுமையாக நாங்களே ஏற்கிறோம். உதயகுமார் மனைவி ரம்யாவுக்கு கோவிலில் அலுவலக உதவியாளர் வேலை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்.